வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ரெண்டு தலைப்பு. ஒன்று செய்யுள், இன்னொன்று உரைநடை. சரியா? என்ன செய்யுள் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசார கோவை அப்படின்றது செய்யுள் பகுதி. அது முடிச்ச பிறகு தமிழ் பெருவிழா அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி இருக்கு. என்ன பண்ணா அந்த ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போறோம்? அந்த பாடப்பகுதியில வகுப்புல பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த இயல் எட்டாவது இயல் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இயல். 4 இயல் போனதும் என்னது நம்ம முடிச்சோம். 4வது இயல் என்னது? டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு போர்ஷனா கொடுத்தாச்சு. அது முழுமையுமே என்ன பண்ணிட்டோம்? நம்ம படிச்சிட்டோம். அது முழுமையுமே முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த இயல் வந்து ஐந்தாவது இயல். ஐந்தாவது இயல்ல முதலாவது இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதி தான் ஆசார கோவை. சரியா? அந்த ஆசார கோவை அப்படின்றதானது செயல் பகுதி. அது என்ன செயல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசார கோவை அப்படின்னா அதுக்கு ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயி ஒள்ளியார் அப்படின்றதுதான் அந்த ஆசிரியர் பெயர். சரியா? பெருவாயி ஒள்ளியார் அப்படின்றது ஆசிரியரோட பெயர். இந்த ஆசிரியரோட குறிப்பு என்ன பண்ணிடலாம்? இப்போ சின்ன குறிப்பா நம்ம பார்த்தீங்கன்னா நூல்வெளி. அவரோட பெயர் வந்து பெருவாயி ஒள்ளியார். பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசார கோவை அப்படின்றது என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்கள் தொகுப்பு அப்படின்றதா ஆசார கோவையோட என்னது பொருள். என்னது? ஆசார கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஒழுக்கங்கள்லாம் என்ன வழிமுறையில இருக்கணும், அது என்ன நல்ல ஒழுக்கங்களா இருக்கணும் ஒரு தொகுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் அது ஆசார கோவை. 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. எத்தனாவது கீழ்கணக்கு நூல்கள்? 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. எது? ஆசார கோவை. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூல் வந்து 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நூல்களை பார்த்தீங்கன்னா அவரோட பெயர் பெருவாயி ஒள்ளியார். சரியா? பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயத்தூர். இப்படி கூட கேட்கலாம். பெருவாயி ஒள்ளியார் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டா எழுதணும் கயத்தூர் அப்படின்னு மட்டும் எழுதக்கூடாது. சரியா? பெருவாயி ஒள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் அப்படின்னு எழுதணும். ஆசார கோவைனா என்றால் என்ன, அதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு எழுதணும். 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது எப்படி கேட்பனா ஆசார கோவை டேஷ் நூல்களுள் ஒன்று அப்படின்னு கேட்பேன். நீங்க என்ன 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு எழுதணும். இந்நூல் டேஷ் வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு எழுதணும். சரியா? இதுதான் அவரோட பத்தின ஒரு ஆசிரியர் குறிப்பு, சிறு குறிப்பு. இப்போ பாடல்ல போகலாம். முதலாவது நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்றாங்க பெருவாயி ஒள்ளியார். இன்னொரு தடவை நான் படிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், அதுக்கு பொருள் சொல்ல போறேன். கவனிக்கணும். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து பெருவாயி ஒள்ளியார். இப்போ இதுல 8 விதமான நல்லொழுக்கங்களை பத்தி சொல்றாங்க. அந்த 8 என்ன பண்ணுங்க, அது சொல்றப்ப என்ன பண்ணணும், கையில நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த நன்றியை மறவாமல் இருத்தல். நன்றி அறிதல்னா அவங்க செஞ்ச உதவி என்ன பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் மறக்காம இருக்கணும். நன்றி செய்த உதவியை
பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளுதல், அதான் பொறையுடைமை அப்படின்னு. இன்சொல்லோடு இனிமையான சொற்கள் என்ன பண்ணணும், நம்ம பேசணும். அப்ப இதுனா இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எந்த உயிருக்கும் அது துன்பம் தரக்கூடிய விதத்துல எதுவுமே அந்த விடங்களுக்கு செய்யக்கூடாது, தீமையே செய்யக்கூடாது. அடுத்தது கல்வியோடு, கல்வி அறிவு பெற்றவர்களாக என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். ஒப்புரவு ஆற்ற அப்படின்னா ஒப்புரவுல பாருங்க, பிறருக்கு உதவி செய்தல். அதே மாதிரி நன்றி அறிதலும் இங்க இருக்கு பாருங்க, நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. சரியா? அடுத்தது ஒப்புரவு ஆற்ற, ஒப்புரவுனது பிறருக்கு உதவி செய்தல். அறிதல் அறிவுடைமை, நிறைய என்ன பண்ணணும், நம்ம அறிவை அதிகமா அறிஞ்சிருக்கணும், அறிவு உடையவர்களா திகழணும். நல்லினத்தாரோடு நட்டல், நல்ல செயல் பழக்கங்கள் உள்ளவர்கள் கூட என்ன பண்ணணும், நம்ம பழக்க வழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லினத்தாரோடு நட்டல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நம்ம நட்பு கூடவும் தீமையானவர்களிடம் நட்பு கொள்ளக்கூடாது, நன்மையே பேசி நன்மையே செய்து பிறருக்கு எந்த தீங்கு விளைவிக்காமல் இருக்கக்கூடிய மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க யாரோட நட்பு கொள்ளணும், ஒழுங்கா அமைதியா எந்த வகுப்புக்கும் போகாம நல்ல பண்புகளை உடையவர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், நம்ம பேசணும், நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இவை எட்டும், இதுல சொல்லப்பட்டிருக்கிற எட்டுமே சொல்லிய ஆசார வித்து. ஆசார வித்துனா ஒரு ஒரு விதை என்ன பண்றோம், நம்ம விதைக்கிறோம். அந்த விதை என்ன பண்ணுது, பெருசா வளர்ந்து மரமான பண்ணுது, வளருது. அப்ப இந்த விதை மாதிரி என்ன பண்ணுதா, அந்த பாடலானது நமக்கு நிறைய கருத்துக்கள் என்ன பண்ணுது, சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நன்றி அறிதல் அப்படின்றது ஒன்று, பிறர் செய்த உதவியை மறவாமை, மறவாமல் இருத்தல் அப்படின்றது ஒன்றாவது. இரண்டாவது பொறையுடைமை, பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளுதல் அப்படின்றது பொறையுடைமை. இன்சொல்லோடு அப்படின்னா இனிமையான சொற்கள் என்ன பண்ணணும், நம்ம பேசணும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. கல்வியோடு அப்படின்னா கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்கணும். ஒப்புரவு, ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். ஆற்ற அறிதல், என்னது ஒப்புரவு ஆற்ற அறிதல் அப்படின்னது பிறருக்கு உதவி செய்ய முன்னேறி போகுதல், இல்லைன்னா ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதேதான். அறிவுடைமை, அறிவு பெறுவர்களாக இருக்க வேண்டும். நல்லினத்தாரோடு நட்டல், நல்ல பண்புகளை உடையவர்கள் என்ன பண்ணணும், நம் நட்பானது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவை எட்டும், இது எட்டுமே நம்மளுக்கு சொல்லி தரக்கூடிய ஆசார வித்து. நம்ம ஆசார கோவை அப்படின்னு பார்த்தாலே நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நல்ல ஒழுக்கங்களை அப்ப 8 ஒழுக்கங்கள் தான் பண்ணிருக்காங்க இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 8 என்னது, இந்த பாடல் நம்மளுக்கு ஒரு விதை மாதிரி நமக்கு உதவிக்கூடியது. ஆசிரியர் திருவாயில் மொழியார். அப்ப முதலாவது நன்றி அறிதல், பிறருக்கு பிறர் உதவி செய்தல். அவங்க செஞ்ச உதவி என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. பொறையுடைமை, இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு, ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல். இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து, பெருவாயில் மொழியார். சரியா? இப்போ இந்த பாட பொருள் பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், சொல்லும் பொருள் பார்க்கலாம். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. சரியா? ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல்.
நட்டல் நட்பு கொள்ளுதல். சரிங்களா? அப்ப 3 சொல்லும் பொருளும் இருக்கு, அதையும் படிச்சுக்கணும். அப்ப முதலாவது இந்த பாட்டோட ஆசிரியர் யாரு? பெருவாயின் மொழியார். பாட்டோட தலைப்பு என்னது? ஆசார கோவை. நூல் ஆசிரியரோட என்னது குறிப்பு? அவருடைய பெயர் பெருவாயின் மொழியார். பிறந்த ஊர் கயத்தூர். ஆசார கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 17 கீழ்கணக்கு நூல்களுள் இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாடி பார்த்தாச்சு, அந்த பாட்டோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு, என்னது சொல்லும் பொருளும் நம்ம பார்த்தாச்சு. சரியா? இப்போ உங்க புத்தகத்துல பக்கம் எண் 100 உங்களுக்கு புத்தகம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுங்க, நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த பாடலானது உங்களுக்கு மனப்பாட பாடல் கிடையாது. சரியா? இந்த மனப்பாட பாடல் என்ன பண்ணக்கூடாது, நீங்க படிக்க வேணும். இதை தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். சொல்லும் பொருள் இருக்கா? நன்றி அறிதல், ஒப்புரவு, நட்டல். பாட்டோட பொருள் என்னது? கீழே கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கணும். நூல் வெளியிடப்படிக்க மேல எழுதி போட்டிருக்கேன். மதிப்பீடு பக்கம் 103. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன். பிறரிடம் நம்ம எப்படி பேசணும்? இது கொடுத்துருக்காங்களே இன்சொல்லோடனா இனிமையான சொல் அப்படின்னா, அப்ப இன்சொல் அப்படின்னு பேசுவேன் அப்படின்னு எழுது. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது டேஷ். பிறருக்கு நம்மளுக்கு தீங்கை செய்யலாம்னா அதை பொறுத்துக் கொள்ளுதல் அப்படின்னா நம்ம குறை உடைமை சொன்னா அப்ப அவங்களுக்கு குறை அப்படின்னு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்தது அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை பிளஸ் எட்டும் அப்படின்றத எப்படி சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எத்தனை? நன்றி பிளஸ் அறிதல். பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. சரியா? அடுத்தது குருவினா ரெண்டு கொடுத்துருக்காங்களா? எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? எந்த உயிருக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம துன்பம் தரக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? யாருடன் நட்பு கொள்ள சொல்றாங்க? நற்பண்புகள் முறைகளோடு நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிருக்காங்க நல்லினத்தாரோடு நட்டல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். அப்ப நல்ல பண்புகளை உடையவர்கள் என்ன பண்ணது? நம்ம நட்பு கொள்ள வேண்டும். சிறுவினா ஆசார கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை? வித்துக்கள் அப்படின்னு இருக்கா, வித்துன்னு இருக்கா? அப்ப இந்த 8 என்ன பண்ணணும்? நீங்க பாட்டு எழுதாது, அதில் நன்றி எழுதல், குறை உடைமை என்ன அப்படின்னு என்ன பண்ணணும்? தனித்தனியா பிரிச்சு 8ஆ எழுதணும். சிந்தனை வினா உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடுக. உங்களுக்கு உங்களோட நண்பன் கிட்ட உங்களுக்கு பிடித்த பண்புகள் என்ன பண்ணுமா? பட்டியலிட்டு சொல்லணும். நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதற்கு காரணத்தை சிந்தித்து எழுதுக. நல்ல வித்துன்னு சொல்றாங்களே, நல்ல ஒழுக்கங்கள் சொல்றாங்கல்ல, அது ஏன் சொல்றாங்க அப்படின்றத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும்? நீங்க சிந்திச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல சரியான விடை கொடுத்துருக்காங்க. குருவினா 2 இருக்கு, சிறுவினா 1 இருக்கு, சிந்தனை வினா 2. சரியா? அதுக்கப்புறம் அதில் படிக்க வேண்டியது சொல்லும் பொருள் படிச்சுக்கணும். இந்த பாட்டோட பொருள் படிச்சுக்கணும். ஆசார கோவையோட ஆசிரியர் யாரு அப்படின்னு என்ன பண்ணீங்க? பெருவாயின் மொழியார் அப்படின்றத எழுது. சரியா? அப்ப இதோட என்னது இந்த செயல் பகுதி உங்களுக்கு நிறைவடையுது. அடுத்தது நம்ம பார்க்க போறது தமிழர் தேர்வு விழா. சரியா? அது உங்களுக்கு ஒரு உரைநடை. உரைநடையில உங்களுக்கு பக்கம் எண் 105ல
வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. உறவுகள் ஒன்று கூடி மகிழ்வதற்கு தான் அது விழாக்கள். மனதிற்கு மகிழ்வை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. மனிதனிடையே ஒற்றுமையை என்ன பண்ணுமா? வளர்க்கும். தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். எந்த விழாவை பற்றி சொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணிருப்பீங்க. தமிழர் பெருவிழா அப்படின்னு எது பண்ணுவோம் நம்ம? பொங்கல். அப்ப பொங்கலை பத்தின ஒரு பாடம் தான் அது தமிழர் பெருவிழா என்ற உரை. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். இயற்கையோடு நம்ம காலம் தொட்டு இந்நாள் வரைக்குமே இயற்கையோடு சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்துட்டு இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. இயற்கையை என்ன பண்றாங்க? வைத்து கடவுளா வணங்குறாங்க. யாரு? தமிழர்கள். அவங்க மரபு என்னது? வழக்கமே அதாவே இருக்கு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. தமிழர் போற்றக்கூடிய விழாக்கள் எல்லாமே என்னது? இயற்கையை போற்றக்கூடிய அளவிலேயே இருக்குது. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. அது சிறப்பு மிக்கது பொங்கல் விழா அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. இது என்ன பண்றாங்க? தமிழர் திருநாள் அப்படின்னும் போட்டுருவாங்க. தமிழர் திருநாள் அப்படின்னாலே பொங்கல் தான். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. கதிரவன் அப்படிங்கிறது கதிரவனுக்கு சூரியனுக்கு என்ன பண்ணுவாங்க? நன்றி கூறுற வகையில செய்யப்படுகிற ஒரு விழா தான் பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். ஆடி திங்கள் அப்படின்றத என்ன பண்ணுவாங்கன்னா உழவர்கள்லாம் விதைப்பாங்க. தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். தை திங்கள்ல அறுவடை செய்து ஆடி திங்கள்ல விதைப்பாங்க. தை திங்கள்ல என்ன பண்ணுவாங்களாம்? அறுவடை செய்வாங்க. அறுவடை செய்து பயனடைவர். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். தை பொங்கலை எப்படி பண்ணுவாங்கன்னா தை திங்களின் முதல் நாள்ல பொங்கலிட்டு மகிழ்வாங்க. எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை பூட்டி பல நிற பூக்களை சூடி இருப்பார். காயும் பனியும் கருப்பும் எங்கு பார்த்தாலும் விரைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் என்ன பண்ணுவாங்களா? இந்த நாள்ல நன்றி கூறும் விதமா பொங்கல் நடைபெறும். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. 2 நாட்கள் 4 நாட்கள் வரைக்கும் என்ன பண்றாங்க? பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க. பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகின்றன. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. ஒரு வட்டாரத்துக்கு என்ன பண்றாங்க? வேற வேற மாதிரி கொண்டாடுறாங்க. முதலாவது போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. பழையன கழிச்சு புதுசா என்ன பண்ண போகுது, இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்றது முன்னோர்கள் சொன்ன கருத்து. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். நம்ம என்ன பண்ணுவோம்? போகியில தேவையில்லாத துணியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம்? வெளில போட்டு அதை எரிச்சு வீட்டை என்ன பண்ணுவோம்? சுத்தப்படுத்தி அதை நம்மளுக்கு தூய்மையான அளவில் என்ன பண்ணிருப்போம்? நம்ம வச்சிருப்போம். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும். போகி திருநாள் மார்கழி மாதத்துல இறுதி நாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். தை மாதத்துல முதல் நாள் பொங்கல் திருநாள். திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலம் விடுவர். பொங்கல் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பானை என்ன பண்ணுவாங்க? அது ஒரு கோலமா போட்டு அந்த வாசல்ல அழகான பண்ணுவாங்க, அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க. மாவிலை தோரணம் கட்டுவர். மாவிலைகள்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? தோரணம் மாதிரி கட்டி
நெய் முதல் பருப்பு எல்லாத்தையும் போட்டு செய்வாங்க. பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது அப்படின்றது பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர். பொங்கல் என்ன பண்ணுமா? பொங்கி வர்றப்போ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுப்பி ஒளி எழுப்புவாங்க. பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. பொங்கல் செய்யறப்ப பொங்கல் எப்படி பெருகி என்ன பண்ணுது? வடிஞ்சு கீழே விடுதோ அதே மாதிரி நம்மளோட மக்களோட வாழ்க்கையில என்ன பண்ணுமா? அதிக நன்மைகள்லாம் பெறுவோம் அப்படின்றது அவங்களோட ஐதீகம். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். இது பொங்கல் பத்தி என்ன பண்ணுது? அதிகமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது மாட்டு பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல். மாடுகள் உழவர்களுக்கு செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடுகள் தான் உழவர்களுக்கு செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. மாடுனாலே செல்வம் அப்படின்ற பொருள் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குவது மாடுகள். அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் என்று மாடுகளை நீராட்டுவர். கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர். நம்ம என்ன பண்ணி பொங்கிட்ட பார்த்துருக்கோம். மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை திருப்பி வைப்பாங்க. அந்த பொங்கல் வண்ணம் பூசுவாங்க. அப்புறம் மாடுகளை கழுத்தில் மணிகளை கட்டுவர். மாட்டோட கழுத்துல என்ன பண்ணுவாங்க? மணிகளை கட்டுவாங்க. பூவும் தழையும் சூட்டுவர். மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர். மஞ்சள் குங்குமம் இட்டு என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். படைப்பாங்க எப்படின்னா மாட்டுக்கு பொங்கல் வச்சு என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வச்சு மாட்டுக்கு கொம்பு சீவி அழகா அதை அலங்கரிச்சு குளிக்க வச்சு மஞ்சள் தண்ணிலாம் பண்ணுவாங்க. அதை நீராட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கழுத்துல என்ன பண்ணுவாங்க? மணி கட்டுவாங்க. பூவும் தழையும் என்ன பண்ணுவாங்க? அந்த பொங்கலை சூட்டி வைப்பாங்க. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுகிறார். மாட்டுப் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 7 தழுவுதல். இப்போ மாடு வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு வீர விளையாட்டா விளையாடுவாங்க. இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மஞ்சு விரட்டு அப்படின்றத மாடு பிடித்தல் அப்படின்னு சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க, ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. மூணுமே என்னது? ஒண்ணுதான். அடுத்தது காணும் பொங்கல். கடைசியா மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். அங்க என்ன பண்ணுவாங்க? உற்றார் உறவினர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க போயிட்டு உறவினர்களோட சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த நாள்ல உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினரும் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். ஜாலியாக என்ன பண்ணுவாங்க? அப்படி ஃபேமிலியோட வெளியில போயிட்டு அந்த ஃபேமிலி நாங்கள் போகிறோம், எங்கள் சின்னப்பா வீட்டுக்கு போகிறோம், பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா அதனால சாப்பிட்டு உண்டு என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா கழிப்பாங்க. மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். அதிகமாக நம்மளுக்கு கண்காட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது இந்த பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க? நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு
பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். விளையாட்டு போட்டி வைப்பாங்க. ஏன்னா ஊசிக்கு உட்காந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சு இங்க இருந்து அங்க பாயிண்ட் வச்சு அப்புறம் ஸ்பூன்ல லெமன் ஸ்பூன் அப்படின்னு இருக்கு, அது அந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் என்னென்ன சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு என்னென்ன விளையாட்டு விளையாட முடியுமோ எல்லா விளையாட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்க நமக்கு வழங்க வச்சு பரிசுலையே என்ன பண்ணுவாங்க, வழங்குவாங்க. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சேர்த்து போற்றக்கூடிய ஒரு விழா தான் பொங்கல் விழா. உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கா? வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க? வாழ்க்கைக்கு வளம் தரக்கூடிய மழை கடவுளை வணங்கி என்ன பண்றாங்க, அவங்க அக்காலத்துல போகி பண்டிகையை நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் என்ன பண்ணோம், தெரிஞ்சு வச்சுட்டா போதும். திருவள்ளுவர் OAU 31 பிறந்தார். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு 2018 + 31 2049 அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கிடுவாங்க. அடுத்தது லாஸ்டா அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த அறுவடை திருநாள் வந்து பொங்கல் திருவிழா. நம்ம இந்தியாவில தான் பொங்கல் பொங்கல் அப்படின்னு சொல்றோமா? ஆந்திரா அந்த சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி லோரி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ பொங்கலை பத்தின ஒரு பாடம் தான் என்னது, தமிழர் பெருவிழா அப்படின்னு சொல்றாங்க. பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க, பொங்கல்னா என்ன, பொங்கல் வந்து போகி, பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், அடுத்தது காணும் பொங்கல் அப்படின்னு 4 நாள் தான் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. 4 நாட்கள்ல என்ன நடக்கிறது, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு என்ன பண்ணுவாங்க, குளிக்க வைப்பாங்க, அது நீராட்டுவாங்க, அது என்ன பண்ணுவாங்க, சொல்லப்போனா அதுக்கு மேக்கப் பண்ணி அதை என்ன பண்ணி படைப்பாங்க அப்படின்னு கூட நம்ம ஈஸியா மெத்தட்ல சொல்லலாம். அதுக்கப்புறமா காணும் பொங்கல், கடைசியா ஒரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளிலலாம் அவங்ககிட்ட ரொம்ப சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமா குடும்பத்தோட இருந்துட்டு வரதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு பொங்கலை பத்தின விஷயங்கள்லாம் இந்த பாடத்துல உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்தது பக்கம் எண் 107. அதுல மதிப்பீடு இருக்கா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர், அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஷ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி பிளஸ் பண்டிகை. பழையன கழிதலும் டேஷ் புழுதலும், பழையன கழிதலும் புதியன புழுதலும். பச்சை பசியல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஷ் தரும், துன்பம் தரும். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. பொங்கல் அப்படின்னு இருக்காங்களா, அதை சொற்றொடர்ல அமைச்சு எழுதுங்க. பொங்கல் திருவிழா எனக்கு மிகவும் பிடித்த திருவிழா அப்படின்னு சொல்லலாம். செல்வம், அதிக செல்வம் உடலுக்கு கேடு. பண்பாடு, நம்முடைய முன்னோர்கள் பண்பாட்டை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார்கள் அப்படின்றது பண்ணோம். சின்ன சின்ன சொற்றொடரா எடுத்து எழுதலாம் போதும். குருவிழா 2 கொடுத்துருக்காங்க. போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? அப்ப போகி பண்டிகை சொன்னா எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்றது என்ன பண்ணோம், ரெண்டாவது உழவர்கள்
கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். சிந்தனை வினா. பொங்கல் விழாவின் போது உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள்? நீங்க பார்த்துருப்பீங்களா, உங்க ஏரியால பொங்கல் வந்துருச்சுன்னா என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் செய்வாங்க? லைட் கட்டுவாங்க, தோரணம் கட்டுவாங்க, பாட்டு போடுவாங்க, ரோட்ல என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவீங்க. பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே எழுது. அடுத்தது, காணும் பொங்கல் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறது? எந்த ஃபங்க்ஷனுக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த சாதாரண நாள்ல நம்ம யாருக்கு அதிகமா வீட்டுக்கு போக மாட்டோம், ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், நம்ம வீட்டிலே இருப்போம், நம்ம வேலையை பார்ப்போம். ஆனா காணும் பொங்கல் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவோம், நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போவோம், மற்றவங்க உறவினர்களோட என்ன பண்ணுவோம், நம்ம செலவு செய்வோம். அந்த மாதிரி இருக்கிறது என்னது ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ணுவோம், நீங்க எடுத்து எழுது. அப்ப இந்த பொங்கல் பாடத்தை என்ன பண்ணணும், நீங்க நல்லா படிச்சுக்கணும். சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வகுப்புல நம்ம 2 பாடம் பார்த்தோம். ஒன்று செய்யுள், ஒன்று உரைநடை. செய்யுள்ல ஆசார கோவை, அடுத்தது தமிழர் பெருவிழா. ஆசார கோவைன்றது செய்யுள், தமிழர் பெருவிழான்றது உரைநடை. அப்ப இந்த 8 வித்துக்கள் தான் இருக்காங்க கொடுத்துருக்காங்க. அந்த 8 ஒழுக்கங்களை என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். பெருவாயு மொழியார் அப்படின்றவங்க என்னது, இதற்கு ஆசிரியர். சொல்லும் பொருளும் 3 கொடுத்துருக்காங்க. நன்றேறிதல், ஒப்புரவு, நட்டல். சரியா? அடுத்தது நூல்வெளியில அவரோட பெயர், பிறந்த ஊர், ஆசார கோவைனா என்ன அது பொருள். அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த செயல் பகுதியும் நீங்க என்ன பண்ணணும், நல்லா படிச்சுக்கணும். தமிழர் பெருவிழா உங்களை பத்தின செய்திகள் என்ன பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு பாடப்பகுதி இப்ப சொல்லியிருக்கேன். அதை என்ன பண்ணுங்க, எழுதி வச்சு நீங்க படிக்கணும். சரியா? இதோட